பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி 4 அதிகாரங்கள், 19ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த ஆண்டு முழுவதுமாய் முழு வேதாகமத்தையும் தியானிக்க முன்னர் தேவனாய் கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தியான வேளையிலே பங்கு பெற்று இதுக்குள்ள பதில்களை அனுப்பி தந்த ஒருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கேள்விகளை முழுமையாக எழுத முடியாமல் இருக்கிறவர்கள் டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முன்பதாக அதை நீங்கள் அனுப்பி தரலாம். டிசம்பர் 30க்குள்ளாய் உங்களுக்குள்ள கிஃப்ட் உங்களுக்காக கொடுக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஒரு ஆரவாரம். அவர்கள் அல்லேலூயா, இரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கே உரியது என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா என்ற வார்த்தை 4 முறை வருகிறது. அந்த 4 முறைகளிலே இதுவே முதல் முறையாக இங்கே கூறப்படுகிறதை பார்க்க முடியும். எபிரேய வார்த்தைகளிலிருந்து இந்த அல்லேலூயா என்ற வார்த்தை உருவானது. எபிரேய மொழியிலே ஹலல் என்றால் துதி என்று அர்த்தமாம். யாவே என்றால் கர்த்தர் என்று அர்த்தமாம். கர்த்தருக்கு துதி என்று சொல்லி பொருள்படுமான இந்த வார்த்தை பரலோகத்தின் வார்த்தை, பரலோகத்தின் பாடல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாமும் கூட இந்த வார்த்தையை உபயோகித்து சர்வ தேவனை நாம் துதிக்கலாம், ஆராதிக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், 19ஆம் அதிகார வருஷ கிரமத்தின்படி கிறிஸ்து உலகத்துக்கு வருமுன் அவரது மணவாட்டியான திருச்சபை பரலோகத்தில் இருப்பதை அறிந்து கொள்கிறோம். இந்த சபை இதற்கு முன்பதாக ஏற்கனவே சித்தரித்து காட்டப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், மணவாட்டி ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்துக்காய் அலங்கரிக்கப்பட்டவளாய் ஆயத்தமுடன் பரலோகத்திலே ஏற்கனவே இருக்கிறாள். எனவே இந்த சபை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாக இருக்கிறது. மணவாட்டி ஏற்கனவே பரலோகத்திலே இருப்பதுடன் பரிசுத்தவான்களின் நீதியால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள். பரிசுத்தவான்களின் நீதி முழுமை பெற அவர்கள் உலகத்திலிருந்து விடுபட்டு எல்லா அசுத்தங்களிலிருந்தும் தங்களை காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அங்கே பரலோகம் திறந்திருக்க கண்டதை யோவான் வெள்ளை குதிரை பார்த்தார். அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். இது இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் உலகத்திற்கு 2ஆம் முறை வருவதின் காரியங்களை குறித்து நமக்கு தெரிவிக்கிறது. யுத்த வீரரான மெசியா உலகத்துக்கு வருவார். உண்மையும் நீதியும் நிலைநாட்டவும் தேசங்களில் நியாயம் தீர்க்கவும் அவர் வருகிறார் என்று சொல்லி வேதம் பல முறைகள் நமக்கு முன்னறிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவருடைய
தோற்றத்தை குறித்து இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதோடு மாத்திரமல்லாமல் சூரியனிலே நிற்கிற தூதனை குறித்து, அந்த தூதனின் காரியங்களை குறித்து அங்கே விதம் சொல்லுகிறது. 20வது அதிகாரத்திலே அங்கே பிசாசு சாத்தான் என்று சொல்லப்பட்ட பாம்பை வலு சிற்பத்தை தூதன் பிடித்து 1000 வருஷமாய் கட்டி வைக்கிற காரியங்களை குறித்தும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் வருகைக்கு பின் 19வது அதிகார சம்பவங்கள் முடிந்தவுடன் சாத்தான் பிடிக்கப்பட்டு தேசங்களை வஞ்சியாதபடிக்கு 1000 ஆண்டுகள் கட்டி வைக்கப்படுவான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவன் தேசங்களை வஞ்சிக்க எடுக்கிற முயற்சிகள் அங்கே அந்த நாட்களிலே எங்குமே இருக்காது. 1000 ஆண்டுகள் அவனுக்கு பின் அவன் விடுதலையாகி ஆட்சிக்கு விரோதமாக கலகம் பண்ணுவான். அதற்கு பின்பதாக அவன் நியாயம் தீர்க்கப்படுவான் என்று வேதவசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தர் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே 4வது வசனத்தில் பார்க்கிறோம், சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் உட்கார்ந்திருவருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தினுடைய சொருபையாத்து வணங்காமல் தங்கள் நெற்றியில் தங்கள் கையிலும் அந்த முத்திரைகளை பதித்து கொள்ளாமல் இருக்கிறவர்கள் அங்கே 1000 ஆண்டுகள் அரசாண்டார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து சாத்தானுடைய அழிவை குறித்தும் மரித்தவர்கள் நியாயம் தீர்க்கப்படுவதை குறித்தும் வேதவசனம் சொல்லுகிறது. 21வது அதிகாரத்திலே இதோ புதிய எருசலேமை யோவான் தரிசனத்திலே பார்த்தார். புதிய வானம், புதிய பூமி, முந்தினவைகளெல்லாம் ஒளிந்து போயின, சமுத்திரம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி அங்கே யோவான் தான் கண்ட புதிய பரிசுத்த எருசலேமை குறித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். அது அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல் இருந்தது. கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனாய் கர்த்தர் மனுஷனோடே வாசமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொள்ளப்பட்டதான இந்த காரியம். அவர் தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷனிடத்திலே இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார். அவர்கள் ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்கள் தேவனாயிருப்பார். கண்ணீர் யாவையும் துடைக்கிற தேவன். மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, மருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று தொடர்ந்து 22வது அதிகாரத்திலும் ஜீவ நதி அவருடைய பரிசுத்த சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் வருகைக்கு ஆயத்தமாகவும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடைய வருகிறது என்று சொல்கிற கர்த்தர். வருகைக்கு ஆயத்தப்படுவோம். உன்னதரான தேவன் தாமே நம்மையும் பரலோகத்தில் ராஜ்யத்திலே காண உதவி செய்வார். உன்னதரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.